தெய்வத் திருமகனின் பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் இது 3வது பதிவாக ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு நிகழ்வுமே நமக்கு ஒரு மெய் சிலிர்க்கும் வண்ணமாக அந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. அவர் தெய்வ திருமகன்தான் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் ஒவ்வொரு செயலும் இருந்திருக்கின்றது. அதைவிட மனிதநேய பண்பாளர், மனிதநேயத்தை உலகுக்கு கடைப்பிடித்த உத்தமர் என்ற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுகின்றது. 1955ஆம் ஆண்டு 2ஆம் முறையாக தேவரவர்கள் பர்மா சென்ற பொழுது பர்மியர்களும் தமிழர்களும் அவரை வரவேற்க திரண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வு புத்த மத தலைமை பிட்சான வு சாண்டேஷன் சிறப்பாக வரவேற்க ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். தேவர் இறங்கியவுடன் 2 பிரிவாக பெண்கள் 2 பகுதியிலும் அமர்ந்து தங்கள் கூந்தலை விரித்து அந்த கூந்தலின் மீது நடந்து வர வேண்டும் என்று அவர்களது விருப்பம். அவர்கள் விருந்தினர்களை அதுவரை அப்படித்தான் வரவேற்றிருக்கிறார்கள். தேவர் திருமகன் வந்த பொழுதும் அந்த பெண்கள் அமர்ந்து அந்த கூந்தலை விரித்து அந்த கூந்தலின் மீது நடக்கச் சொன்ன பொழுது மறுத்துவிட்டார். பெண்களை நான் தாயாக கருதுகிறேன். எங்கள் மதத்தின்படி பராசக்தி திருவுருவமாக நான் காண்கிறேன். தாய் குலத்தை பார்க்கிறவன். தாய் குலத்தின் கூந்தலில் காலை வைத்து நடக்க என்னால் இயலாது என்றார். அத்துணை பேரும் வியந்து விட்டனர். தேவரின் மதிப்பு உயர்ந்தது. அந்த பர்மா விஜயம் அவர் படமாக எடுக்கப்பட்டது. அங்கு ஒரு 3 மாதங்கள் தங்கியிருந்து சமய சொற்பொழிவை தேவர் திருமகன் ஆற்றினார். புத்த பிட்சுகள் கூட்டத்திலே கிட்டத்தட்ட புத்தரின் தத்துவங்களை தேவர் திருமகன் முழங்கியதை பார்த்த புத்த பிட்சுகள் அவருக்கு 12 மணிமாலைகளை பரிசாக அளித்தனர். அதை வாங்க மறுத்துவிட்டார் தேவர் அவர்கள். ஆக இந்து மத தத்துவம் மட்டுமல்ல, புத்த மத தத்துவத்திலும் தேவர் திருமகன் எந்தளவு ஈடுபாடு, எந்தளவு முனைப்பு காட்டியுள்ளார் என்பதை அறிந்து கொள்வதுடன் தேவர் அந்த கூந்தலிலே நடக்க மறுத்த நிகழ்வுகின் பின்பு அப்படிப்பட்ட நிகழ்வையே எடுத்து விட்டனர். தேவர் மறுத்ததன் காரணத்தை உணர்ந்து கொண்ட அவர்கள் பெண்மையை போற்றும் வண்ணம், தாய்மையை போற்றும் வண்ணம் அந்த கூந்தலை விரித்து வரவேற்பாளர்களை வரவேற்கும் நிகழ்வை முற்றிலுமாக நிறுத்தி தேவர் திருமகனுக்கு அஞ்சலி செலுத்தினர். அந்த வகையிலே தெய்வத் திருமகனின் புலமை, வல்லமை, மொழிப்புலமை நம்மை வியக்க வைக்கின்றது. அவர் இந்து மதத்தில் மட்டுமல்ல, எந்த மத தத்துவத்தையும் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு மனிதநேயன், ஒரு மனித தெய்வமே மனித உருவில் வந்ததாக நாம் கருதலாம். அத்தகைய தெய்வத் திருமகனின் 3வது பதிவாக இந்த பதிவை நான் போற்றுவதுடன் தாய்மையை அவர் எவ்வளவு மதித்தார் என்பதை இவ்வுலகுக்கு சொல்வதில் நான் பெருமையடைகின்றேன். எங்கள் தேவர் திருமகன் தெய்வம் உலகுக்கு வழிகாட்டியாக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைமைகளுக்கு புறம் வழிகாட்டியாக விளிர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதே உண்மை. அவர் அளவிற்கு இல்லாவிட்டாலும் அவருடைய அடிச்சுவரில் ஓரிரு அடிகளையாவது இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தலைமை பின்பற்றும் பொழுது இந்த சமுதாயம் வளர்ச்சி அடையும். ஆனால் தற்பொழுது அரசியலில் நல்லவர்கள் இல்லை என்பது திண்ணமாக தெரிகின்றது. தேவர் திருமகன் இனிமேல் பிறக்கப் போவதில்லை. அந்த தெய்வத் திருமகனின் உன்னதமான செயல்கள் இவர்களுக்கு பாடகமாக மாய்ந்தால் நமது நாட்டிற்கு நலம். வாழ்க தெய்வத் திருமகன் புகழ். நன்றி, வணக்கம்.